வணக்கம் சார். நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சி முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அதை என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த நிகழ்ச்சி மூலமா? எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழா. இதற்கு கொள்கை தலைவராக அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய தலைவர் இந்த நூலை வெளியிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொருத்தமான விஷயம்னு முதல்ல பார்க்கிறேன். ஓகே. அதில் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல்வேறு நாட்களாக பத்திரிகையாளர்கள் இருந்தவர்கள், கட்டுரையாளர்கள் இருந்தவர்கள், அம்பேத்கரை முழுவதுமாக உள்வாங்கியவர்கள் என்று பலதரப்பு மக்கள், அ எழுத்தாளர்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பல பேருடைய பேட்டிகள் இருக்குது. அம்பேத்கர் அவர்கள் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி அம்பேத்கருடைய சுயசரிதை இருக்குது. ஒரு பட்டியலின மக்களின் கஷ்டம் என்னென்னலாம் இருந்துச்சு, எவ்வளோ தீவிரமாக மோசமாக இருந்தது, இன்றைக்கும் சில கொடுமைகள் ஏன் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, அம்பேத்கர் அவர்களுடைய சமூக நீதி பார்வை என்ன, பெண் விடுதலை குறித்த அவருடைய பார்வை என்ன, இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வு குறித்த பார்வை என்ன போன்ற எல்லா விஷயங்களும் அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி நான் இன்னும் புத்தகத்தை வாங்கி படிக்கல. ஆமா, ஆமா. ஆனால் இதெல்லாமே அதில் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. இதை தலைவர் வெளியிடுவதும் நீதியரசர் சந்துரு அவர்கள் பெற்றுக்கொண்டதும், அம்பேத்கர் அவர்களுடைய பேரனை இதை பெற்றுக்கொண்டதுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். விகடன் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் இதை முன்னெடுத்திருப்பதும் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் பார்க்குறேன். ஏன்னா நேற்று அம்பேத்கர் நினைவு தினம். ஆனால் பொதுவாக அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட பட்டியலினத்திற்கு மட்டும்தான் அவர் சொந்தக்காரர். அவர் ஒரு பொது தலைவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்றைக்கி ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, நம்ம அதை பின்பற்றுகிறோம்னா அதை எழுதியவர் அம்பேத்கர் அவர்கள். நீங்கள் எந்த ஒரு காவல் நிலையத்திற்கு போனாலும், ஒரு வழக்கிற்காக நீதிமன்றத்திற்கு போனாலும் நீங்கள் அங்கே அம்பேத்கர் அவருடைய ஃபோட்டோ இல்லாமல் தவிர்க்க முடியும்னா அந்த சட்டத்தை இயற்றியவரே அவர் தான். ஆனால் அவருக்கு உண்டான மரியாதை இங்கு எல்லா மக்களாலும் கொடுக்கப்படுகிறதான்னு கேட்டால் இல்லை, கிடையாது. அவர் ஒரு பட்டியலத்துக்கு மட்டும் தான் சொந்தக்காரர். கிடையாதுன்னு சொல்ல முடியாது, ரேர்னு வேணா சொல்லலாம். ஆமாம். அது அது எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை. சில நேரங்களில் இந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் ஒரு பொது தலைவராக எல்லோருக்குமான தலைவராக அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் அதற்கு ஏன் என்ன காரணம்னா அவர் குறித்த முழுமையான புரிதல், அவர் குறித்து ஆழமான வாசிப்பு இருக்கான்னா இல்லை. இப்போ இந்த நூல் அதை சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு முதல் பார்வையாக இருக்கின்றது. இந்த நூலை கொண்டு போய் எல்லாரோடையும் சேர்ப்பதன் மூலியமாக நான் 2 இடத்துல சொன்னேன், நாளைக்கு ஒரு புத்தக திருவிழா நடக்கும். புத்தக திருவிழா நடக்கும் பொழுது விகடன் பிரசுரம் சார்பாக இந்த புத்தகம் வெளியிடும் பொழுது அதிகப்படியான விற்பனையான ஒரு புத்தகமாக நாளைக்கு இதுவும் இருக்கலாம். நீங்கள் ஒரு காலத்தில் பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படம் வரும்போது நிறைய பேசப்பட்டது, நிறைய வாங்கப்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கு விகடன் பிரசுரத்தின் இந்த புத்தகம் அவர்களுடைய பிரசுரங்களில் அதிகமான விற்பனையான புத்தகமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்களை நம் பக்கம் கொண்டு உள்ள தலைவர். நேற்றே இந்த புத்தகத்தை பார்த்துருக்கிறவங்க எல்லாருமே இந்த புத்தகத்தை நம்ம வாங்கணும், நம்ம வாங்கி இதை படிக்கணும். அம்பேத்கர் அவர்கள் குறித்து நம்ம முழுமையான ஒரு புரிதலை, ஏன்னா தலைவர் படிச்சிருக்காரு, சில விஷயங்களை பேசியிருக்காரு. இப்போ நம்மளும் அந்த முழுமையான புரிதலை உள்வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கு. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 2 பஞ்சாயத்து தலைவர்கள் மேடை ஏற்றப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்ராம்பட்டை சேர்ந்த வித்யா அவர்கள். அவர் ஒரு எல்ராம்பட்டு ஊராட்சியை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் மட்டுமல்ல, அவர் உதாரணம் மட்டும்தான். பல இடங்களிலும் பட்டியலினத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் திமுகவை சேர்ந்தவர்கள் கூட, திமுக சார்பாக இருப்பவர்கள் கூட சொல்றது, நாங்கள் பல கொடுமைகளை அனுபவிக்கிறோம், வெளியே சொல்ல முடியல. இந்த வார்டு உறுப்பினர்களாக இருக்கின்ற ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் இல்லை, அவருடைய கணவர்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அந்தோணி அம்மாள்னு ஒருத்தங்க அவங்க கடிதம் எழுதுறாங்க. திமுக சேர்ந்தவர், அவர் திமுக தலைவருக்கு கடிதம் எழுதுறாங்க. திமுக தலைவர்கிட்ட புகாரை வாசிக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகாரை வாசிக்கிறாங்க. அவ்வளவு மோசமாக எங்களை நடத்துகிறாங்க, கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறாங்க. அந்த வார்த்தையில அவங்க நீங்கள் பயன்படுத்த முடியாது, கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறாங்க. சமூக ரீதியாக, ஜாதிய ரீதியாக எங்களை இழிவுபடுத்துகிறாங்க. நீ எல்லாம் எதுக்கு இதுக்குள்ளே வர்ற, நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்தோம், குடியரசு தினம் இல்லை சுதந்திர தினம் அன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர்களால் கொடியேற்ற முடியாத நிலைமை இருக்கிறதுங்கிறதை பார்த்தோம். அப்போ அது ஒரு அடையாளமாக நேற்று வித்யா அவர்கள் இந்த மேடை ஏற்றப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் கொடுக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான மெசேஜ் அப்படின்னு நான் பார்க்கின்றேன். ஏன்னா சமூக நீதி பேசுகின்ற ஒரு அரசாங்கத்தின் அந்த கட்சியின் பிரதிநிதியான ஒரு பட்டியலின சமூகத்திற்கே இன்று அவருடைய உரிமை முழுக்க மறுக்கப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், பிரசிடென்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம மேலே பயன்படுத்துவோம், குடியரசுத் தலைவருக்கு பயன்படுத்துவோம், அடுத்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் பயன்படுத்துவோம், வேறு எந்த நிலையிலையும் பயன்படுத்த மாட்டோம். அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த பஞ்சாயத்திற்கான முதல் நபர் அவர். ஆனால் அந்த முதல் நபரை நாம் நடத்தும் விதம் என்பது மிக மிக மோசமாகத்தான் இருக்கிறது. ஒரே ஒரு காரணம், அவர் பிறப்பின் அடிப்படையில் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற காரணம். அதை உடைக்கிறதுக்கு இந்த தலைவர் அதுவும் சேர்த்து முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்க விஷயமாக பார்க்கிறேன். ஓகே. இப்போ நம்ம எல்லாமே பேசினது நேற்று நடந்த நிகழ்ச்சி நிரல், ஓகேவா? புத்தகத்தை வெளியிட்டாங்க, பட்டியல் அல்லாத சமூகத்தை சார்ந்த விஜய் அவர்கள் வெளியிட்டது, மற்ற பட்டியல் சார்ந்த மக்கள் எவ்வளவு அடக்குமுறைகளை சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த புத்தகத்தை வழங்கியது எல்லாமே. அங்க பேசப்பட்ட விஷயங்கள், ஆதவர்ஜுனா அவர்களா இருக்கட்டும், இல்ல விஜய் அவர்களா இருக்கட்டும், இது அரசியலுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத தாண்டி திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாரு. தாய்ச்சொல் 6ன்னு சொல்லி, தாய்ச்சொல் 1, 2, 3ல இருந்து நிறைய அறிக்கை விட்டாரு. தாய்ச்சொல் 6ன்னு சொல்லிட்டு, யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம்,
பகையின் சூதுமறிந்தே தகர்த்தோம், பகையின் சூதுமறிந்தே தகர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கை வெளியான பிறகும் கூட்டணி அழுத்தம் காரணமாகத்தான் அவர்கள் வரல அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும்ட்டு மேடையில சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்லைங்க, இந்த அறிக்கைக்கு முன்னாடி இருந்தே இந்த நிகழ்வு ஆரம்பித்த தினத்திலிருந்து அவர் பல பேட்டிகளை கொடுக்கிறார். பல விஷயங்களை தொடர்ச்சியாக ட்விட்டர் பதிவுகளாகவும் அறிக்கைகளாகவும் கொடுக்கின்றார். அவர் சொல்ற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவர் விளக்கும் பொழுது, இந்த நிகழ்வு என்பது முதல் ஏப்ரல் 14 நடப்பதாக இருந்தது. முதலமைச்சர் கலந்து கொள்வதாக இருந்தது. இந்து ராம் கலந்து கொள்வதாக இருந்தது. ராகுல் காந்தியை கூப்பிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அம்பேத்கர் அவர்கள் பேரனை கூப்பிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு வந்து நீதியரசர் சந்துருலாம் இல்ல. அதற்கு பிறகு இந்த நிகழ்வு ஒத்திவைக்கப்படுகிறது. டிசம்பர் 6க்கு கொண்டு வர்றாங்க. அப்பொழுதும் என்ட்ட கேட்குறாங்க. இப்போ வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் இதில் கலந்துக்கிறாரு. உங்களுக்கு எதுவும் சிக்கல்னு கேட்குறாங்க. இல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அந்த நேரத்தில் நாங்கள் கட்சியை துவக்கிவிட்டோம். ஆனால் மாநாடு நடக்கவில்லை. மாநாடு நடந்த போது தான் அரசியல் அணுகுண்டுன்னு ஒன்று போடுறார். நம்ம பல தடவை பேசியிருக்கோம். முதன்மை கேள்வி என்பது நாம் இந்த தேர்தல் அரசியலில் முதன்மை சக்தி. துணை கேள்வி என்பது நம்மை நோக்கி வருபவர்கள் நம்ம அரவணைத்து சொல்லும். அவ்வளவுதான். இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் பற்றி நம்மளோட நிலைப்பாடு. அப்படி வந்த பிறகு நீங்க வந்து ஒரே மேடையில் நாங்கள் இருவரும் சேர்ந்து கலந்து கொள்வது என்பது சரியா தவறான ஒரு கேள்வி எழுது. இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறத முதல் நம்ம தான் அந்த கோஷத்தை முன் வச்சோம். அதற்கு பிறகுதான் இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினார். அது கொஞ்சம் அடங்கிய போது மறுபடியும் இவர் அந்த கோஷத்தை முன்வைக்கின்றார். ஸோ இயல்பாகவே உங்களுக்கான குறியா அது அப்படின்னு அது மாறுகிறதுன்னு சொல்லி சொல்றார். ஆனா அதே நேரத்தில் ஊடகங்கள் வந்து பெருசாக பேச மறுத்த விஷயம், மதிமுகவை சேர்ந்த துரை வைகோ அதை பேசினார். ஆமாங்க, ஆட்சியில் பங்கு நாங்கள் கேட்கலன்னு சொல்லி சொன்னார். கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசினார்கள். காங்கிரஸ் செல்வ பெருந்தகை பேசினார். இப்படி கூட்டணி கட்சிகள் எல்லோருமே வந்து அதை பேசல. ஆனா இந்த கோஷத்தை வலுவாக வைக்கின்ற காரணத்தினாலும், அவசர அவசரமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கடிதம் எழுதிய காரணத்தினாலும், நீங்க 2வது நாள் வந்து ஆஃபர், டிமாண்ட், அதிமுக முந்திக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற விஷயங்களாம், ஏன் இவ்வளோ அவசரமா, ஏன் இவ்வளோ பதட்டம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எங்களுக்கெல்லாம் இருந்தது. இது வைத்த காரணத்தினாலும் தொடர்ச்சியாக அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. டெய்லி வரும்போது, ஐயா நீ கூட்டணியில் இருக்கீங்களா அப்படிங்கிறத அவர் சொல்ல வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டார். அப்படி சொல்லும் பொழுது அவர் வரிசையாக சொல்லிட்டே வராரு. எங்களுக்கு அந்த இந்த கடிதத்தில் கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் தாய் சொல்ல கூட. அப்போ வந்து எங்கள் தலைவர் அரசியல் பேசுவாரான்னு கேட்டால், அரசியல் அவர் பேச மாட்டாருங்க, நீங்கள் இந்த விழாவில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எனக்கு ஓகே தான் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு இந்த விஷயம் எங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் ஒரு நாளிதழில், ஒரு டெய்லி பேப்பரில் முதல் பக்க செய்தியாக வருகிறது. அவர்களுக்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குது. அந்த சூழ்ச்சினால நான் வந்து இது பெருசாக வேற ஒரு அரசியல் கலருக்கு போயிடுச்சு. அப்போ இப்பொழுது திமுக நண்பர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள், இல்லை ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறார். அந்த கட்டுரையிலே பதிவு செய்கிறார். சரியா? அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒரு மேடையை இரு தலைவர்கள் பகிர்ந்து கொள்வதாலேயே இங்கே வந்து கூட்டணி அமைந்து விடும் அப்படின்னு நினைக்கிறோமா? அவையே அவரை கேட்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சூழ்ச்சியை அவங்க பின்றாங்க, ஒரு வலையை பின்றாங்கன்னா, அந்த சூழ்ச்சியை உடைத்து, இல்லைங்க அந்த 2 தலைவரும் நாங்கள் பகிர்ந்து கொண்டதாலே இது நாங்கள் கூட்டணிக்குள்ளே போயிட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டிய இடத்தில் இருந்தீர்கள் என்றால் அது சரியான ஒன்றாக இருக்கும். ஆனால் நீங்கள் சில நேரங்களில் உங்களுடைய குரலாக ஒலிக்காமல் அறிவாலயத்தின் குரலாகவும் திமுகவின் குரலாகவும் ஒலிக்கின்ற காரணத்தினால் அந்த சந்தேகம் வருகின்றது. அதனால தான் நேற்று ஆதவ அர்ஜுனன் அவர்களும் எங்களோட தலைவரும் பேசும்பொழுது திருமா அண்ணனுடைய மனசாட்சி இங்கே தான் இருக்கு அப்படிங்கிறத பதிவு செஞ்சாங்க. இல்லை, திருமா அண்ணன் அவர்களுடைய மனசாட்சி இங்கே தான் இருக்கு அப்படிங்கிறது வேற. 40 ஆண்டு காலம் களத்துல மக்களுக்காக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த தலைவர் இன்னைக்கு இவ்வளோ பெருசா மக்கள் மனதில் இருக்காரு அப்படின்னா அவருடைய உழைப்பை நம்ம சிறுமைப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. திமுகவினுடைய அவங்க சொல்ற பேச்சை தான் கேட்டுட்டு நடக்கிறாரு அப்படின்ற மாதிரி. உழைப்பு நிச்சயமா சிறுமப்படுத்தலைங்க. இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சியாக அல்லது வந்து ஒரு முக்கிய கட்சியாக எல்லா கூட்டணிகளுக்கும் அவர் தேவைப்படுகிறார். ஓப்பனாகவே சொல்கிறேன். அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட்டணி உடையணும்னு நினைக்கிறாருன்னா அதில் விசிக்கு நம்ம பக்கம் வரணும்னு நினைக்கின்றார். எல்லா கட்சிகளுக்குமே இவர்கள், ஏன்னா வட மாவட்டத்தில் இவர்கள் வேலை செஞ்சு தான், மறுபடியும் சொல்கிறேன், வேலை செஞ்சு இவர் வந்து உயர்த்திய வாக்கு வங்கி என்பது தேவைப்படுகிறது. அதனால் யாருமே அவரை சிறுமைப்படுத்தலை. அவருடைய போராட்டம் என்பது நீண்ட நெடிய போராட்டம். தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கள அரசியலாக, இயக்க அரசியலாக எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற யாருமே சிறுமைப்படுத்தலை. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோரிக்கை என்பது நாங்கள் மட்டும் வைக்கல. நீங்கள் வந்து அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது நாங்கள் எங்களுடைய ஒரு கோஷமாக இருந்தாலும் இதில் முதலில் வைத்தது நீங்கள் தான். ரொம்ப காலமாக நீங்கள் என்ன சொல்றீங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது நாங்கள் 1996 கேட்கிறோம், நீங்கள் 2000 கேட்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதுக்கு நாங்கள் வலுதானே சேர்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இல்ல இல்லங்க எங்களுக்கு இப்ப வேண்டாம், சரி இப்ப வேண்டாம், 5 வருஷத்துல இல்ல வேண்டாம், ஒரு 10 வருஷத்துல வேண்டாம், அப்ப எப்பதான் வேணும்? அவங்க அந்த கட்சியோடைய வன்னியர் இல்ல, அப்ப நீங்க விசிகாவை நோக்கி தான் அந்த கோரிக்கை முன்வச்சீங்கன்னு சொல்றீங்களா? அந்த டிமாண்ட் அதுக்காக தான் இல்ல, அத மறுபடியும் சொல்றேன். இது அவர்களை நோக்கி வைக்கப்பட்ட குறி அல்ல. இது எல்லோருக்கும் நாங்க எங்களோட நிலைப்பாட தெரிவிக்கிறோம். இன்னொன்னு, இந்த நாங்க பேசின காரணத்தினால
உடனடியாக இன்று ஒரு கூட்டணியில் அங்கம் வகிப்பவர்கள், வென்று ஆட்சி அமைத்திருக்கின்ற கூட்டணியில் அங்கம் வகிப்பவர்கள் உடனடியாக எங்களை நோக்கி வருவார்களான்னு யாருமே செய்ய மாட்டாங்க. எப்படி பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. 4 எம்எல்ஏ இருக்காங்க. இல்ல நாங்க 1.5 வருஷம் டைம் இருக்கு. நாங்க உடைச்சிட்டு வர்றோங்க. இன்னைக்கே நாங்க திமுக எதிர்த்து நாங்க உண்மையெல்லாம் பேச போறோம்னு பேச மாட்டாங்க. அதுதான் எங்க தலைவர் ரொம்ப சிறப்பா சொன்னார். அரசியல் சூழல் மாறும் இல்லையா? அரசியல் சூழல் மாறும் என்பது தேர்தல் அரசியல் நோக்கி பயணிக்கும் பொழுது நீங்க ஜனவரி 2026ல இந்த சூழல் வேறு மாதிரியாக இருக்கும். நீங்க அந்த நேரத்துல எப்படி நீங்க எக்ஸாஜரேட் பண்ணல. இது நடக்கும். ஒரு பக்கம் ஏன்னா நேத்து வந்து தலைவர் பேசும்பொழுது மைனஸ்ன்னு கூட்டணிக்கு ஏன் சேர்த்து பேசினார்னா, இன்னைக்கு நடக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியால் வீழப்போவது திமுக மட்டுமல்ல, திமுக தாங்கி பிடிக்கின்ற கூட்டணி சேர்ந்து தானே விழுவாங்க. நாளைக்கு திமுக தோற்கடின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. சரிப்பா திமுக மட்டும் நம்ம தோற்கடிச்சா போதும், விசிக விட்டுறலாம், காங்கிரஸ் விட்டுறலாம் நடப்பாங்க. இல்ல ஒட்டுமொத்தமா காலி பண்ணுவாங்க. அதுதான் அவர் சொல்றார். அந்த அரசியல் சூழல் என்று மாறுகின்ற தருணத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம். பிசிகவும் வரலாம், மதிமுகவும் வரலாம், யார் வேண்டாலும் வரலாம். ஆனால் அதுல நாங்க கொள்கை ரீதியாக எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. நம்ம போலாம். எலக்டோரல் அலையன்ஸ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சேர்ந்து பயணிக்கலாம். நாங்க அதை முடிவு பண்ணுவோம். மியூச்சுவலா அவங்களும் முடிவு பண்ணுவாங்க. அப்படித்தான் இது நகரும். இந்த நேரத்தில் நம்ம இவர்களுக்கு குறி வைக்கிறோம், அவர்களுக்கு குறி வைக்கிறோங்கிற பேச்சுக்கே இல்லை. நாங்க எங்க தேர்தல் நிலைப்பாடு சொல்லிட்டோம். அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருப்பதும் அவர்களுடைய விருப்பம் தான். அதில் யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அரசியல் சூழல் மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் நாங்க பிரைமரி ஃபோர்ஸா இருப்போம். ஏன்னா நீங்க எங்களை நோக்கி வரணும். நீங்க வந்து சொல்லும் பொழுது ஓகேங்க நாங்க உங்களை நோக்கி வரணும்னா நீங்க முதல்ல பிரைமரி ஃபோர்ஸா ஆயிட்டீங்களா? ஆமா. உங்களுக்கு தெரியும் அந்த கணக்குகள்லாம் நீங்க பார்ப்பீங்க. பிரைமரி ஃபோர்ஸா இருக்கிறாங்க. இவர்களை நம்பி முதல் தேர்தலில் செல்லலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை வரும்பொழுது தான் நீங்கள் வருவீர்கள். அதற்கு நாங்களும் தயாராகி கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அந்த இடத்திற்கு வருவீர்கள் அப்படிங்கிறத எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் திமுக வந்து இந்த ஏன் மறுபடியும் திமுக பத்தி பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதுனா, இங்க ஒவ்வொரு நாளும் இது மாறிட்டே இருக்கிறார்ல. இப்போ திருமாவளவன் முதல்ல பேசும்பொழுது கலந்து கொள்வதில் சிக்கல் இல்லை. அதற்கு பிறகு 2 பேரும் மேடையை பகிர்ந்து கொள்வதாக கூட்டணி கணக்கு வந்துவிடும் என்ற அர்த்தம் இல்லை. நாங்க கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கும். இந்த கூட்டணி தான் தொடர போறோம். கொள்கை ரீதியான கூட்டணி. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஒரு மேடையை பகிர்ந்து கொள்வதாலே இந்த கூட்டணி வந்து மாறிவிடும். அதனால நான் புறக்கணிக்கிறேன். மறுபடியும் சொல்றேன். அவர் ஒரு கேள்வி எழுப்புறார். விகடன் வந்து ஏன் என்ன கூப்பிடல அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை நீங்கள் முன்னெடுப்பினீர்களா? நீங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லிருக்கணும்? விகடன் என்ன வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்களா? இல்ல வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ன வேணாம்னு சொன்னாங்க? இல்லை, அவர்கள் சொல்லவில்லை. வேண்டான்னு இவர் தான் சொல்றார். இல்லங்க நான் அவர் என்ன சொல்றாரு? பத்திரிக்கை அடிக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து பேரை இருக்கோமா இல்லையான்னு சொல்லணும். அந்த நேரத்தில் நான் வேணாம்னு சொல்லி நான் நிராகரிக்கிறேன். நிராகரித்தது அண்ணன் தான். நிராகரித்தது விகடனோ அல்லது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோ அல்ல. அப்ப இன்னும் சொல்ல போனா பெருந்தன்மையாக நீங்க எங்க தலைவர் கூட கேட்டிருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்படி கேட்கிறேன். இந்த கூட்டணி குறித்த பயம் யாருக்கு இருக்கிறது? திமுக இருக்கா? பெருந்தன்மையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த புக் ரிலீஸ் போய் கலந்துட்டு வாங்க. இது அம்பேத்கரோட புக் ரிலீஸ். நீங்க போகாம வேறு யார் போறது அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. நாங்க மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கணும். அந்த பெருந்தன்மை எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்களா? அந்த பெருந்தன்மை உங்க கூட்டணி கட்சியோட தலைமை ஏற்கிறவர்கள் இருக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற கேள்வியும் எங்களுக்கு இருக்கு. இல்லைனா இங்க இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப விஜய் அவர்களை என்னதான் ஆதவர்ஜுனா அவர்கள் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய நிறுவனரா தூற்றி பேசினாலும் அவர் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர். அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த மேடையில் எல்லாருமே அவர் அப்படிதான் பாக்குறாங்க. அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் திருமாவை பற்றி பேசும்போது, அதாவது கூட்டணியினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர் வர முடியல அப்படிங்கறது என்னால யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது ஆதவர்ஜுனா ரசிக்கும்படியா தான் அவருடைய ரியாக்ஷன் இருக்கு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப அவர் அது சொல்றாருல, அண்ணன் திருமாவுடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது. அவரால் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இல்ல அப்ப அவரும் ஒத்துக்கிறாரா அழுத்தம் இருந்தது அப்படிங்கறது? ஆமா, அவர் சொல்றாரு இல்லையா? ஏன்னா அவருக்கு இன்னும் சொல்லப்போனா நீங்க அந்த கட்சியில மற்றவர்களை விட இவருக்கு கூடுதலாக நான் வந்து இது ரொம்ப நெருக்கம் நான் சொல்ல வரல. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி நடத்துவராக அவர் கண்டிப்பா பேசியிருப்பார்ல. அண்ணா நீங்க வரணும், நீங்க கண்டிப்பா வாங்கன்னு சொல்லி பேசியிருப்பார்ல. அப்ப இல்லப்பா அது சரியா வராது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் இந்த அழுத்தம் என்று அவருக்கு புரிந்திருக்கும்ல. அந்த அழுத்தத்தின் வெளிப்பாடாக தான் இது பேசுறாரு. இந்த அழுத்தத்தின் வெளிப்பாடாக தான் நீங்க இன்று ஆளுங்கட்சியும் சேர்த்து விமர்சித்து அவர் பேசுகிறார். அவருடைய மனசாட்சி இங்க இருக்கு என்பது எங்களுக்கு தெரியும். அதுதான் எங்கள் தலைவரும் அங்கீகரிக்கிறாரு. ஆமா, அவரோட மனசாட்சி இங்க தான் இருக்கும். மறுபடியும் சொல்றோம், மனசாட்சி இங்க இருக்கும் என்றதுக்கான அர்த்தம் கூட்டணிக்கு நீங்க வந்துருங்கிறது கிடையாது. இந்த புத்தக வெளியீடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நம்ம 2 பேரும் கலந்துருக்கணும். நீங்க கலந்துக்க முடியாம போயிடுச்சு. அதற்கு வந்து இது உண்மையிலே வருத்தத்துக்குரிய செய்தி. நான் இங்க இருக்கிற மாதிரி உங்களோட மனசாட்சியும் இங்க இருக்கும் அப்படிங்கறதா எங்களோட தலைவர் தெளிவுபடுத்தி. புரியுது. நேத்து இன்னொரு விஷயம் சொல்றாரு. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை வச்சுக்கிட்டு இருமாப்போடு 200 அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டை சொல்றாங்க. அவங்களுக்கான என்னுடைய எச்சரிக்கை அப்படின்ட்டு. அதற்கு சேகர் பாபு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று களத்திற்கே வராமல் அதிமேதாவிகளாக தற்குறிகளாக சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு. உங்களை தானே சொல்றாரு? எங்களை தான் சொல்லுவார் அவரு. நீங்க அதான் சொல்ல, நீங்க முதல் நாளிலிருந்து அது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லோருமே வந்து எங்களை விமர்சிச்சு தானே இருக்காங்க. மாநாடு நடந்ததிலிருந்து ஒரு பெரிய பயத்திலும் பதட்டத்திலும் இன்று இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் திமுகவை தான் இருக்கிறாங்க.
இன்னைக்கு மக்கள்கிட்ட பயங்கரமா அம்பலப்பட்டுட்டு இருக்காங்கங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு இந்த மழை வெள்ளம் பிரச்சனை ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து கடலூர்ல, விழுப்புரத்துல, திருவண்ணாமலையில இன்னும் மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்டு வீதிகள் நின்னுட்டு இருக்காங்க. நிவாரணம் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கின்றோம். இந்த பக்கம் திமுக என்ன பண்றாங்க? உதயநிதியின் உதய விழா சிறப்பா கொண்டாடுறாங்க. எல்லா தொகுதிகளிலும் மேடை போட்டு, கூட்டமே வராம ஆள காசு குடுத்து கூட்டிட்டு வந்து, சேலை வேட்டி குடுத்து, பிரியாணி போட்டு இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்திருக்க வேண்டியது, எல்லா மாவட்ட அமைச்சரும் ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ஒரு இடைத்தேர்தல் வருது. ஈரோடு கிழக்கு ஃபார்முலா. "அப்பா எல்லா அமைச்சரும் அங்கே போங்கப்பா. அங்கே வேலை செய்யுங்க. மக்களுக்கு எப்படிலாம் காசு குடுக்குறேன்னு பாருங்க. படம் போட்டு காமிங்க. மக்கள குஷியா வச்சுக்கங்க." இந்த நேரத்தில் எல்லா அமைச்சர்களும் அங்கே போய் இருக்கணும்ல. நீங்க உதயநிதியின் உதய விழாவா முக்கியம். மாசம் ரொம்ப பெருமையா எழுதுறாரு. உதயநிதியின் உதய விழாவை நான் இங்கு கொண்டாடினேன். சில சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதியின் உதய விழாவில் பெருமையாக கொண்டாடினேன். இதுல என்னங்க இருக்கு? அவர் பிறந்த நாள வந்து உதயநிதியின் உதய விழான்ட்டு ஏதோ புதுசா ஒண்ணு பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒரு பக்கம் மக்கள் இங்க அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணீங்கன்னா, அப்ப யோசிக்கின்ற மக்கள், நாங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு பார்க்காம நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மழை வெள்ளத்தில் சாத்தனூர் அணை, செம்பரம்பாக்கம் குறித்து நம்ம நிறைய பேசணும். சாத்தனூர் அணையை நீங்க ஏன் இப்படி திறந்து விட்டீங்க? இவ்வளவு மோசமா திறந்து விட்ட காரணத்தினால தான் மக்கள் இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அதில் யாருக்கு நடவடிக்கை எடுக்காம விட்டாங்க? நீங்க செம்பரம்பாக்கம் போது பெரிய பேசுபொருளாக மாறியது அன்று. ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்தார்கள் என்று மாறியது. இன்னைக்கு அது பேசுபொருளாகவே மாறலையே. பெரிய விவாதங்களாகவே மாறவில்லையே. அது ஏன் மாறல? இப்ப திமுக வந்து மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? இது விவாதங்களாக மாற்ற விடாமல் கூட எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அதே நேரத்தில மழை வெள்ளத்தை எவ்வளவு மோசமா கையாண்டிருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கிறது. நான் அது ஃபேக்ட்ஸாவே சொல்றேன். நீங்க பல நேரங்கள்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது முடிந்த பிறகு களத்திற்கு நாங்க எவ்வளவு வேகமா போறோம் பாருங்க. இல்லை. அது பேர் முன்னெச்சரிக்கை இல்ல. அது ஒரு நிகழ்வு நடந்த பிறகு, ஒரு துயரம் நடந்த பிறகு, அந்த மக்களுக்கு போய் நான் நிவாரணம் குடுக்குறேன். அதாங்க தலைவர் சொல்றாரு. நீங்க அதற்கு பிறகு நிவாரணம் குடுக்குறது, போட்டோ ஷூட் நடத்துறது கிடையாது. இந்த நிகழ்வே நடக்காமல் எப்படி எப்படி நம்ம தடுப்பது? நீங்க கேட்கலாம், நீங்க ரொம்ப பெருமழைங்க, மேக வெடிப்பு. எல்லா இடங்களிலும் தான் நடந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் தூத்துக்குடியில நடந்துச்சுல்ல. பெருமழை, மேக வெடிப்பு, 100 சென்டிமீட்டர் வரலாறு காணாத மழை. இந்த ஒவ்வொரு ஊரிலும் இது நடக்கும் பொழுது, வரலாறு காணாத மழை, வரலாறு காணாத புயல், வரலாறு காணாத வெள்ளம், எவ்வளவு காலத்துக்கு பேசிட்டு இருக்க போறீங்க? நம்ம டிசாஸ்டரோட தான் வாழ்ந்தாகணும். பேரிடர்களோட நீங்க வாழ்ந்தாகணும். நவம்பர், டிசம்பர் வந்தா டிசாஸ்டரோட வாழ்றதுக்கு சென்னை மக்கள் தயாராகிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்பா மழை வந்துச்சா போய் வேளச்சேரி பாலத்துல வண்டிய போடு. அப்பா மழை வந்துச்சா நார்த் மெட்ராஸ் பாலத்துல வண்டிய போடு. அப்படின்னு அவங்களால என்ன முடியுமோ அத பண்றாங்கல்ல. அரசாங்கம் ஒரு தொடர் செயல்பாடாக நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எவ்வளவு தயார் நிலையில இருக்கீங்க? தயார் நிலையிலே இல்லையே நீங்க. ஒவ்வொரு ஊர்லயும் மழை வரும்போது அது நாங்க எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய மழை வரும்னு எதிர்பார்க்கல. இந்த இந்த கதைய நீங்க எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க போறீங்க? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதிமேதாவிகளாக, தற்குறிகளாக சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, நேற்றைக்கு விஜய் அவர்கள் தான் பேசினாரு. நான் வந்து பொதுவான கேள்வியா கேட்டேன் இதுக்கு முன்னாடி கேள்வி. அப்ப நீங்க தானே அத சொல்றீங்க, உங்கள தான் சொல்றாரா அப்படின்ட்டு. அப்ப உங்களங்கிறத கடந்து விஜய் அவர்கள் தான் இந்த வார்த்தைய சொல்றாரு. 200க்கு 200 வாங்குவோம் அப்படின்ற இலக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னு. அப்ப விஜய் அவர்கள தான் தற்குறின்னு சொல்றாரு. இல்லங்க, நீங்க அதான் சொல்றேன்ல, அவர்கள் இன்னும் மோசமான வார்த்தைகள் கூட பயன்படுத்துறாங்க. நீங்க முதலமைச்சர் அவர்களே விமர்சிக்கும் பொழுது, நீங்க வந்து தவறான ஒரு வார்த்தை தான், ஒரு கண்ணிய குறைவான வார்த்தை தான் பயன்படுத்தினார் முதல்ல. நீங்க அதே மாரி உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது, பிளேட் எடுத்து ஆலமரத்த சீவ முடியாதுன்னு சொல்லி சொன்னார். எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க வந்து இதே நான் மறுபடியும் சொல்றேன். இதே அமைச்சர் தோற்கடிக்கப்படுவார். சேகர் பாபு தோற்கடிக்கப்படுவார். உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா, அவ்வளவு மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து வார்த்தைகள் நீங்க 200ங்கிற இருமாப்பு உங்களுக்கு என்ன எப்படி வருது? எதிர்க்கட்சிகளே இல்ல. எங்களுக்கு வந்து எதிரிகளே இல்ல. நாங்க வந்து எல்லா கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு பார்வையில போயிட்டு இருக்காங்க. ஆனா, மக்கள் மத்தியில திமுக குறித்த பார்வை என்னவாக இருக்கின்றது? மிக, மிக மோசமான ஆட்சிய குடுத்துட்டு இருக்காங்க. ஊழல் ஆட்சி நடக்குது. நீங்க திமுகக்குள்ளேயே போய் பேசுங்களேன். உதயநிதி அவர்கள நீங்கலாம் ஏத்துக்கிறீங்களா? நீங்க குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சின்னு நேத்து பேசினார். அது ஒரிஜினலா பேசினார். அதுக்கு முன்னாடியே எங்க தலைவர் பேசினார். குடும்ப ஆட்சின்னு சொல்லி பேசினார்ல. அத அவர்கள் ஏற்கிறார்களா? இல்லையாங்கிறத திமுகவோட தோழர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, சார் சட்டமன்ற உறுப்பினர் ஆக மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அமைச்சராக மாட்டேன்னு சொல்றாரு, அமைச்சர் ஆனார். துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்றாரு, துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. இது மன்னர் ஆட்சி இல்லாம வேற என்ன? பிறப்பின் அடிப்படையில் மட்டுமே இவர் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆகுறாரா இல்லையா? பிறப்பின் அடிப்படையில் மட்டுமே நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆக்கலாம்னு அந்த குடும்பம் யோசிக்குதா இல்லையா? அப்ப அத திமுக இவரே என்ன சொல்றாரு ஒரு பேட்டியில, என்னோட சீனியர் நெறைய பேர் இருக்காங்கங்க. அவங்கலாம் விட்டுட்டு நான் எப்படிங்க முன்னாடி வருவேன்? நான் தேர்தலுக்கே வரமாட்டேன், அரசியலுக்கே வரமாட்டேன். நீங்க ஏன் அவசர அவசரமாக அவர் எடுத்து கொண்டு வந்து இங்க நடப்படுகிறார்? ஒரே ஒரு காரணம் மட்டும் தான். எங்களுடைய குடும்பம் மட்டுமே இதை ஆட்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப அதற்கு மக்களுக்கு கோபம் இருக்கும் என்றால் நிச்சயமா கோபம் இருக்கும். அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க 200லாம் இல்ல, நீங்க வந்து எதிர்க்கட்சியா வரீங்களான்னு கூட பாருங்க நீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மிக மோசமாக வீழ்த்தப்படுவீர்கள். ஆனா இது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்லையா? துணை முதலமைச்சர் அவர்கள தோற்கடிப்பேன்னு சொல்றதோ, இல்ல முதலமைச்சர் அவர்கள தோற்கடிப்பேன்னு சொல்றதோ, அமைச்சர்கள தோற்கடிப்புங்கிறது நாங்க வந்து மக்கள் மக்கள் தோற்கடிப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஓவர். இல்லங்க. ஒரே தேர்தலே எப்படி எல்லாத்தையும் மாத்திட முடியும் நம்புறீங்க? ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாதிரி. நீங்க உதாரணங்கள் சொல்றேன். நீங்க ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டி, நீங்க ஒய்.எஸ்.ஆர். ஜெகன்மோகன் ரெட்டி எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனான்னு பார்த்தோம். நடைபயணம் போனாரு. பெரிய சேஞ்ச் வந்துச்சு. அவர் வந்து முதலமைச்சர் ஆக்குனாங்க. எதிர்க்கட்சிகளே இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு வெற்றியை குடுக்குறாங்க.
அடுத்த தேர்தலில் அவர் வந்து என்னென்ன வேலைகள் செய்தாருங்கிற பார்த்தோம். இன்னைக்கு எப்படி உங்க கலைஞர் பல இடங்கள தூக்கி பிடிக்கிறாங்களோ, அதே மாரி அப்பா அப்பான்னு இடங்கள தூக்கி பிடிச்சார். ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி இது எல்லாமே நடந்தது. வீழ்த்தப்பட்டார். எதிர்க்கட்சியா கூட இன்னைக்கு இல்ல. ஆனாரா இல்லையா? 2 தொகுதியில இன்னும் ஒரு 2 தொகுதியில தோற்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகிறார். புதியவர்கள் வருகிறார்கள். புதியவர் ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆகின்றார். சந்திரபாபு நாயுடு மறுபடியும் எழுச்சி பெறுகின்றார். இது எல்லாமே அரசியல் சாத்தியம். நீங்க வந்து ஒரு பிக்ஸட் வோட் பேங்க் இருக்குங்க. திமுகவிற்கு ஒரு 20% அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல டெபாசிட் காலியாகாது. நீங்க பாரம்பரியமான கட்சி. நாங்க வந்து எவ்வளவு வருடங்களாக நீண்ட நெடிய பாரம்பரியத்தில் இருக்கிற கட்சி. டெபாசிட் இழந்த வரலாறு இருக்கா? ஆமா. சமீபத்திய வரலாறு ரொம்பலாம் போல 2017க்கு தான் போறேன் நான். சமீபத்திய வரலாறு தானே அது. 2011ல எதிர்க்கட்சி கூட கிடையாது. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட கட்சி. 2014ல ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட வெல்லாத கட்சி இது. அவ்வளவு மோசமாக பெர்சன்டேஜ் கீழ விழுந்த கட்சி. அதற்கு பிறகு மாறுது. அரசியல் இதெல்லாம் சாத்தியம் தான். அப்படி இருக்கும் பொழுது, இன்னைக்கு நடக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியும் அது மாரி வீழ்த்தப்படும். அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு நெறைய பேர் பேச மாட்டீங்க. என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இப்ப நம்ம YouTubeல பேசுறது கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால விவாதமாக மாற மாட்டேங்குது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. நீங்க அதான் சொன்னேன்ல, சாத்தனூர் அணை குறித்து ஒரு விரிவான விவாதம் வச்சிருக்கணும். தினம் தினம் நீங்க பேசியிருக்க வேண்டிய விஷயம் என்பது மக்கள் பிரச்சனைகள். ஆனால் இங்க என்ன பேசப்படுகிறது? இந்த கூட்டணி கணக்குகள். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பேசிட்டாங்க. இன்னைக்கு வந்து நாங்க இப்படி பேசிட்டோம். இதுதான் அதிகமா விவாதிக்கப்படுகிறதே தவிர, ஊடகங்கள் பேச வேண்டிய மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார்களா? தினம் தினம் அவ்வளோ சாவு நடக்குது. தமிழ்நாட்டில வந்து தினம் தினம் கொலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதற்கு என்ன தீர்வுகள் பேசுனாங்களா? நீங்க பல்லாவரத்தில வந்து வாந்தி மயக்கத்தில ஒருத்தர் 2 பேர் இறந்து போறாங்க. அவ்வளோ பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. அதுக்கு என்ன காரணம்னு பேசுனாங்களா? பல விஷயங்களை மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் கடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம பேசாம கடந்து போகலாம். ஊடகங்கள் பேசாம கடந்து போகலாம். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. நீ சமூக ஊடகங்கள் வழியாக தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குல்ல. அப்ப அதெல்லாம் பார்க்கும்பொழுது அதனால அந்த அடிப்படையில் தான் சொல்றேன். நீங்க என்ன செஞ்சீங்க? 5 வருஷத்துல பல வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. எந்த வாக்குறுதியை முழுமையா நிறைவேத்துனீங்க? ஒரு மறுபடியும் சொல்லுவாங்க, கொரோனாவிற்கு நாங்க 4000 கொடுத்தோம். முதல்ல 2021ல போட்ட முதல் கையெழுத்து தான் 4 வருஷம் கழிச்சு அவங்க பேசுவாங்க. 5 வருஷம் கழிச்சு பேசுவாங்க. நீங்க அதற்கு பிறகு என்ன செய்தீர்கள் என்று கேட்டால், ஒன்றும் செய்யவில்லை அப்படிங்கிறதா இருக்கிறது. இப்ப இதெல்லாம் எடை போட்டு பார்க்கும் பொழுது, இன்னும் ஒரு அடுத்த ஒரு 6 மாதத்திற்கு பிறகாவது ஊடகங்களும் மாறுவாங்க. அவங்க சரி ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட போகிறதுங்கிற நிலை வரும்பொழுது அவர்களும் மாறுவார்கள். இது எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவர்களே இயல்பாக புரிந்து கொண்ட விஷயங்களும் மாறும். இதெல்லாம் மாறும் பொழுது உண்மையிலேயே தற்குறிகள் யார் என்று மக்களே அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள். ஓகே. இன்னொரு விஷயம் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது பல இடங்கள்ல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காவே வச்சிருந்தாரு. மன்னராட்சின்னு சொன்னதா இருக்கட்டும், ஆமா. இல்ல தொடர்ந்து பல விஷயங்களா இருக்கட்டும், இல்ல சினிமா துறையை மட்டும் ஒரே ஒரு நபர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. அத வச்சு பார்க்கும்போது ஆதவர்ஜுனா விஜய் அவர்கள தூற்றி பேசுறதா இருக்கட்டும், இல்ல இந்த மேடையில விஜய் அவர்கள் சரியா இருப்பாருன்னு சூஸ் பண்ணி இன்வைட் பண்ணதா இருக்கட்டும், அ தாவேகாவுக்கு போக போறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்புது. இல்லங்க. நீங்க ஆதவர்ஜுனா விசிக சார்பாக பேசினார் அல்லது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வர முயற்சிக்கிறார்ங்கிறத தாண்டி அது 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 உண்மையும் இல்ல. அது அது அவங்க தான் விளக்கணும். அத தாண்டி அவர் பேசிய விஷயங்கள் நியாயமான ஒன்றா இல்லையாங்கிற அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பாருங்க. மன்னராட்சி முறை நடக்குதா? ஆம். மன்னராட்சி முறை நடக்குது. நம்ம தான் பேசணும். பிறப்பின் அடிப்படையில் அவர் முன்னேறி வந்து விட்டார். ஊழல் இன்று இருக்கிறதா? ஊழல் இன்று இருக்கிறது. பிடிஆரே பேசுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்து எத்தனை 1000 கோடி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு பேசுறாரு. துரைமுருகன் கூடவே இருக்கிறவர் வந்து எவ்வளவு அந்த மலைகள்லாம் காலி பண்ணி எவ்வளவு ஊழல் பண்றாங்கன்னு பார்க்கிறார். எல்லா துறைகளிலும் ஊழல் இன்று நீக்கமற நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி பேசுறாரு. இவங்க லோகாயுக்தா சட்டத்தை கொண்டு வாங்கன்னா அதை கொண்டு வரதுக்கு மறுக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஊழல் ஆட்சி இருக்கிறதா? ஆனா நம்ம அந்த ஊழல் குறித்து மிக விரிவாக பேசுகிறோமா? நீங்க சொன்ன மற்ற மக்கள் பிரச்சனைகளாவது ஏதாவது சமூக ஊடகங்கள்ல பேசுற இந்த ஊழல் குறித்து நாம் எங்கேயுமே பேசுறதே கிடையாது. கடந்து போறோம். அதானி வந்து அவங்க ஏன் சித்தரஞ்சன் சாலைக்கு வந்தாரு? முதலமைச்சர பார்த்தாரா? துணை முதலமைச்சர பார்த்தாரா? இல்ல மருமகன் சபரீசன பார்த்தாரா? ஏன் பார்த்தார்? நீ அமெரிக்க நீதிமன்றங்கள பத்தி பேசுற, நாடாளுமன்றத்தில போய் சண்டை போடுறாங்க. அதானிக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி பேசுறாங்க. உங்க வீட்டுக்கு வந்தாரே ஏன்? செந்தில் பாலாஜி அவர்கள் மின்மாற்றி ஊழல் வந்து மறுபடியும் சிறைக்கு போறார். ஊழல் செய்து சிறைக்கு போகின்றார். மறுபடியும் வரும்பொழுது பெரிய ஒரு தியாகி மாரி கூட்டிட்டு வர்றாங்க. அடுத்த நாளே அவருக்கு அமைச்சர் பொறுப்பு. மறுபடியும் ஊழல் செய்ப்பா நீ. மின்மாற்றியில ஊழல் பண்ணுப்பா. ஒரு பிரச்சனை இல்ல. ஊழல் செய்து எங்களுக்கு காசு மட்டும் கொண்டு வந்துரு. டாஸ்மாக்ல நீ ஊழல் விட்ட இடத்துல இருந்து ஊழல தொடரு. இது குறித்து நாம் பேசக்கூட மறுக்கிறோம். கடந்து போறோம். நம்ம அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்கன்னு கடந்து போறோம். அப்படி இருக்கின்ற நேரத்திலிருந்து அவர் என்ன சொல்றாரு? இது பேசித்தான் ஆக வேண்டும். ஊழல் என்பது மிக முக்கியமான விஷயம். இது பேசித்தான் ஆக வேண்டும். குடும்ப ஆட்சி என்று முக்கியமான விஷயம். இது பேசித்தான் ஆக வேண்டும். இது நாம் கடந்து போக முடியாதுன்னு சொல்லி சொல்றார். இப்ப ஆதவ் அர்ஜுனா அவர் தனி மனிதரோ, சமூக ஆர்வலரோ, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோட நிறுவனரோ, ஆனால் அவர் பேசிய விஷயம் முக்கியமான ஒன்று. அடுத்தாக நீங்க எங்க கட்சிக்கு வரப்போறாரா? என்ன வந்து விசிகவில் இருக்கிறவங்க இன்னும் சொல்லப்போனா திமுக சார்பாக பேசுகின்ற பத்திரிகையாளர்கள், விசிக சார்பாக பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க? அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும், அவர் நடவடிக்கை எடுக்கணும். அவர் பேசுனதுல மறுபடியும் ஏதாவது தவறு இருக்கு. ஏன்னா இவங்களுடைய நீங்க ஆட்சியில் திருமாவளவன் அவர்களே அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு தான் சொல்றாரு. சொல்லிட்டார். அதான் நீங்க அதனால தான் சொல்றேன். நடவடிக்கை எதுவும் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட முடிவு. அதற்கு பிறகு அவருக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கா அப்படிங்கிறது எங்க தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. அதெல்லாம் டூ இயர்லி தான் நான் நினைக்கின்றேன். பேசிய விஷயங்கள் மிக முக்கியமானது. அவர் மறுபடி வைக்கின்ற ஒரு கோஷமான ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது
அது ஆதவ அர்ஜுனாவின் குரல் அல்ல, அது விசிகவின் குரல். வன்னியரசும் சொல்றாருல்ல, எங்களுடைய திருமாவளவன் அவர்களை நாங்க முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். நான் சொல்றேன், எப்ப வாங்க போறீங்க? நீங்க எப்ப ஆக போறீங்க? அவர் நேத்து சொல்றாரு, டேட்டா சொல்றாருல்ல, 1,40,00,000 இங்க பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள். நீங்க வந்து 8 கோடியில அப்போ ரொம்ப ஒரு 25% இருக்கிறாங்க. ஆனா, ஒரு தலித் அவர்களை முதலமைச்சர் இல்ல, துணை முதலமைச்சர் கூட ஆக்க முடியாத நிலைமையில நான் நான் விசிகன்னு சொல்லல. திமுகலே கூட ஆக்க முடியாதுன்னு சொல்றேன். நீங்க உயர் பொறுப்புகளுக்கு நீங்கள் பட்டியல் இனத்தவர்களை கொண்டு வரவே முடியாது. அதிகாரிகள் மட்டத்திலும் சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க டிஜிபியாவோ, இல்ல தலைமைச் செயலாளராகவோ என்னைக்கு பட்டியலின மக்கள் ஆக்குனாங்க? எத்தன பேர் ஆக்கியிருக்காங்க? அப்படி இருக்கும் பொழுது, நீங்க ஆனா பெரும்பான்மை சமூகமாக இன்னைக்கு பட்டியலின சமூகம் இருக்கு. இப்ப அந்த கேள்வி முக்கியமானதுல்ல. அததானே நீங்களும் வைக்கின்றீங்க. இல்ல அதோட அது நீட்சியாக இல்ல அது ஒட்டுமொத்தமா விசிகாவுல இருக்க எல்லாருடைய குரலாவும் இருக்கு ஆ. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது சரிதான். ஆனா இப்ப ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலாவே வச்சுப்போமே. ஒருவேளை விசிகா வந்து தாவேகா கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா, அப்ப நீங்க முதலமைச்சர் பொறுப்பு குடுத்துருவீங்களா? இல்லங்க. நம்ம திருமாவளவன் நம்ம ரொம்ப அவர்களுக்கு. தெளிவா சொல்லிட்டோம்ல. நம்ம பிரைமரி ஃபோர்ஸ், நம்ம முதன்மை சக்தி. எங்களுடைய தலைமையில் கூட்டணிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். நாங்க 234லயும் நிற்கக்கூடிய அளவிற்கு, வெல்லக்கூடிய அளவிற்கு நாங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்கோம். 100% நம்பிக்கையோட இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது, அவர்களுக்கு தொகுதி பங்கீடு மற்ற விஷயங்களை நாம் பேசலாம். ஆனால், இந்த கூட்டணியின் தலைவராக எங்களுடைய கட்சி தான் இருக்கும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல நீங்க நான் முன்னாடி மறுபடியும் சொல்றேன். நீங்க வந்து வேறு ஏதேனும் கட்சிகளை முதலமைச்சர் ஆக்குவதற்கு, ஆட்சி கட்டிலில் உட்காருவதற்காக தமிழ் வெற்றிக் கழகம் துவக்கப்படவில்லை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு எல்லா கட்சிக்கும் அதான் ஆசையா இருக்கணும். ஆட்சி அதிகாரத்துக்கு ஏன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்? மக்களுக்கு சேவை செய்யணும்னு நாங்க நினைக்கின்றோம். மக்கள் இயக்கமாக பல வேலைகளை செஞ்சோம். லட்சக்கணக்கான மக்கள் ரீச் பண்ண முடியுது. நாங்க கோடிக்கணக்கான மக்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த ஒரு காரணத்திற்காக நாங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். அந்த ஆட்சி அதிகாரத்தை நாங்க அத பிடிக்கணும். கூட்டணிக்கு வருபவர்களையும் இணைத்துக் கொண்டு பிடிக்க வேண்டும். கூட்டணிக்கு யாரும் வரவில்லை என்றாலும் தனித்து பிடிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர, நீங்க வந்த உடனே அவங்கள முதலமைச்சர் இல்ல நீங்க இப்படி கேளுங்க. அவங்கள துணை முதலமைச்சர் ஆக்கணுமா? இல்ல வந்து பட்டியலினத்தை சேர்ந்த துணை முதலமைச்சர் ஆக்கணுமா? நிச்சயமாக ஆக்கணும். அந்த அந்த இதுல நாங்க உடன்படுறோம். சமூக நீதியின் பார்வையில் நீங்கள் அதை செய்ய வேண்டுமா? நீங்கள் வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் எல்லா கட்சிகளுக்கும், எல்லா சமூகத்துக்கும் கொடுக்கணுமா? கொடுக்கணும். நம்ம சொல்றோம் இல்லையா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஒவ்வொரு சமூகமும் எவ்வளவு டேட்டாங்கிறது தெரியும். அப்ப அதன் அடிப்படையில் அமைச்சர்களை போடுவோம். அதன் அமைச்சரில் அதிகாரிகள் இருக்கணும்னு நம்ம பேசுவோம். அதன் அடிப்படையில் நீங்க வந்து அரசாங்க பொறுப்புகள், அதே மாரி கல்வியில, வேலை வாய்ப்புல குடுக்கணும்னு சொல்லி பேசுவோம். அது நிச்சயமாக நடக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. இல்லங்க, நீங்க தலித் சமூகத்த மறுபடியும் எல்லாரும் புறக்கணிக்கிற மாரி புறக்கணிங்க. அது செய்ய மாட்டோம். உண்மையாகவே சமூக நீதியின் பால் நாங்கள் நிற்போம். அதில் எங்களுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் திமுகவினுடைய அழுத்தம் கொடுத்து தான் விசிகாவோ இல்ல நானோ இல்ல விசிகாவை சார்ந்தவர்களோ இருக்கணும், முடிவெடுக்கணும் அப்படின்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க பலவீனமா இல்ல அப்படின்றாரு. இதை ஏத்துக்கலாமா? இல்லங்க, நீங்க அதான் சொல்றேன்ல. நீங்க இந்த நிகழ்வைய நீங்க புறக்கணிக்காம, நீங்க வந்து அந்த இடத்தில் நின்றிருந்தீர்கள் என்றால், இந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. அவரே சொன்ன மாதிரி, ஆமா இந்த 2 பேரும் அப்ப அத நீங்க ஏற்க மாட்டீங்க இல்ல அந்த ஏன் ஸ்டேட்மெண்ட். நீ ஏன் மறுபடியும் மாத்தும் பொழுது திமுக பிரஷர் நிச்சயமா இருக்குன்னு தானே பார்க்க முடிகிறது. நீங்க நீங்க இல்ல அப்ப எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு பலகீனமான ஒரு நீங்க கட்சியாவும் அந்த பலகீனமான தலைவராவும் நீங்க எடை இல்லங்க, நீங்க போடுறீங்களா நீங்க திருமாவளவன் அவர்களை? பலகீனமான அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த விரும்பல. ம். ஏன்னா இல்ல ரொம்ப அவர் ரொம்ப அப்படிதான் இல்ல கேட்கிறாரு. இல்ல நான் ஏன்னா அவர் வந்து ரொம்ப பண்பட்டீங்க சொல்ற மாதிரி பெரிய நீண்ட வரலாறு இருக்கு. ஆனா அந்த கட்சியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலவீனவர்களாக இருக்கிறார்கள். அதை நான் பதிவு பண்றேன். நீங்க ஆளுநர் சானவாஸாக இருக்கலாம், இல்ல வந்து வன்னியரசாக இருக்கலாம். நீங்க என்ன சொல்றாங்க? ஆளுநர் சானவாஸ் என்ன சொல்றாரு? நாகப்பட்டினத்துல ஒரு அரசு நிகழ்ச்சியில அவருடைய பெயரை விட்டுட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. மேடையிலே பதிவு பண்றார். நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என் பேரை கூட விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இவங்க எஸ்.எஸ். பாலாஜி மற்றவங்க எங்க போறாங்க? உதயநிதியின் உதவியில் அப்பா விடுங்கப்பா விடுங்கப்பா என்னப்பா அவ்வளவு கூட்டமா இருக்கு. நாங்க எப்படியாவது அடிச்சு பிடிச்சு உள்ள போகணும்பா. நீங்க எந்த கட்சி சேர்ந்தவங்க? திமுகவா? திமுக மாவட்ட செயலாளரா நீங்க? போகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா சார்? போகலாம். மரியாதையா போகணும். ம். அடிமையா போகக்கூடாது. ம். நீங்க அங்க என்ன நடந்துச்சு? அப்படியே கூட்டத்துல முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ள போய் நாங்க எங்கள விடுங்க விடுங்கன்னு சொல்லி போறாங்க. அப்ப அப்ப பலகீனம் ஏன் இவ்வளோ தூரமா நம்ம அடிமை விசுவாசத்துக்கு நீங்க அதிமுக எது பண்ணாலும் நீங்க வந்து பாஜக அடிமைன்னு சொல்றீங்கல்ல. இதற்கு பேர் என்ன? நீங்க வன்னியரசு அவர்கள் தொடர்ச்சியா என்ன சொல்றாரு? நீங்க எங்கள கொடியேத்த விட மாட்டேங்கிறாங்க. நீங்க பல பிரச்சனைகள் வரும்பொழுது மது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. ஆதிக்க சமூகம் வந்து எங்கள அடிக்கிறாங்க. எங்கள வந்து காயப்படுத்துறாங்க. ஒரு பெரிய சண்டைய உருவாக்குறாங்க. கொடியேத்தவே விடுறதில்ல. நாங்க வந்து ஆளுங்கட்சியாக தான் இருக்கோம். ஆனா கொடியேத்தவே விடுறதில்ல. இதற்கு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நீங்க வந்து அ இதற்கு வந்து ஆணவ கொலைகளுக்கு தனியாக சட்டம் இயற்றுங்கள் சொல்றாங்கல்ல. அதற்கு இதுவரைக்கும் திமுக கொடுத்த மதிப்பு என்ன? வெங்கை வயலுக்கு நான் உண்மையிலே சொல்றேன். விசிக போராடினாங்க. என்ன தீர்வு கிடைத்தது? நேத்து அவர் பேசுறார்ல. இதுவரைக்கும் ஒரு கூட்டணி கட்சியாக, தோழமை கட்சியாக, தோழமை சுட்டிக் கொண்டிருக்கின்ற கட்சியாக நீங்கள் சாதித்தது என்ன? மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில விடல. போராடினீங்க. நீங்க போராடினீங்க. போராட்டம் செஞ்சா மட்டும் போதுமா? அதுக்கான தீர்வு என்ன? தீர்வுகளை நோக்கி நீங்கள் எப்பொழுது நகர்ந்தீர்கள்?
தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவை உண்மையாகவே எதிர்த்து களமாடி நாங்கள் இதில் வெற்றி பெற்றோம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்க, ஆனா நாங்க சாதிச்சது நிறையன்னு சொல்றீங்களா? இல்லங்க நாங்க வந்து திமுகவுக்கு அடிமையாக இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா, திமுகவிற்கு அடிமையாக மட்டும் இருந்தால் போதும்ங்கிற இடத்துக்கு நீங்கலாம் நகர்ந்துட்டீங்க. அதுதான் இன்னைக்கு சிக்கல். இல்ல எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. எங்களுடைய கோஷம் என்பது நாங்க சொல்ற மாதிரி எங்களுடைய திருமாவளவன் அண்ணனை முதலமைச்சராக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வேறு. இல்லங்க எங்களுக்கு 4 சீட்டு போதும். 5 இதே வன்னியர் சபையில என்ன சொன்னாருங்க? கலைஞர் குறித்து பேசும்பொழுது, பொதுத் தொகுதியில் நிற்பதற்கு நீங்கலாம் லாயக்கு இல்லன்னு கலைஞர் சொல்றாரு. பேசினாரா இல்லையா? பேசினாரா இல்லையா? இப்ப நேற்று வாதங்கள் என்ன சொல்றாரு? இல்ல நான் அப்பலாம் பேசலன்னு சொல்லி அவரே மாற்றி பேசுறாரு. அப்ப எவ்வளவு அடிமைத்தனத்துக்கு அவர் உள்ளாகிட்டார்ன்னு சொல்லி பாருங்க. திமுகங்கிறதாக நாங்க எவ்வளவு வேணாலும் நாங்க விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் அப்படி சொன்னீங்கன்னா, இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முழுக்க முழுக்க பலகீனமானவர்களாக மாறிவிட்டார்கள். அப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றதுன்னு ஒரு குழப்ப நிலையில் வேணுமானாலும் அண்ணன் இருக்கலாம். அதுதான் இன்னைக்கு சிக்கலாக இருக்கிறது. அந்த குழப்ப நிலை இல்லாதவராக ஆதவ அர்ஜுனன் இருக்கிறார். இல்ல நம்ம நோக்கம் இது. அந்த நோக்கத்தின் பால் நம்ம வந்து பயணிக்கணும். அப்ப அதற்கு நமக்கு பெரிய லார்ஜர் கோல்ஸ் வேணும். அப்ப அதற்கு எது சரியாக வருமோ அது சரியான முடிவு எடுக்கணும்னு அவர் ஒரு பக்கம் பயணிக்கிறார். அது அப்படிதான் அந்த கட்சி போயிட்டு இருக்கு.